அசோக கொல்ல துணிஞ்சு சிந்தாமணி ஸ்ரீஜா காப்பாத்த போறது யாரு? பாம்பு கிட்ட இருந்து இசை காப்பாத்திட்டாங்க. இப்ப நெருப்பு கிட்ட இருந்து அசோக யாரு காப்பாத்த போறாங்க? அண்ணன் பையனு கொஞ்சம் கூட பாசம் இருக்காது போல இந்த சிந்தாமணிக்கு. என்ன கர்மமோ இந்த சிந்தாமணி கேரக்டர். அசோக்குக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்ரீஜாவையும் சிந்தாமணி எங்க காட்டி கொடுத்துருவாரோன்னு பயந்து கொல்ல தயாரானாங்க இந்த ரெண்டு வில்லிகளும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஊத்திக்கிட்டதுனால இப்ப இசையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால அடுத்த அட்டம்ப்டா அசோக்க கொளுத்தி கொள்ள தயாராயிட்டாங்க. அத்தையும் தம்பி ஒய்ஃபும். அசோக் சேர்ல உட்காந்துருக்காரு, வாலை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. இந்த கொடூர வில்லிமார்கள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அண்ணன் பையன்னு கூட பார்க்காம கொளுத்து கொளுத்துன்னு சிந்தாமணி சொல்ல, சார் இனி ஸ்ரீஜாவும் தீக்குச்சி அப்படி பதறி போய் பத்த வைக்க, பார்த்து 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 பத்த வைங்க, அப்புறம் உங்க மேலே நெருப்பு பட்டு நீங்களும் எரிஞ்சிட போறீங்க அப்படின்னு அசோக் சொல்ல ஷாக் ஆகுறாங்க ரெண்டு பேரும். அவர் எந்திரிச்சு திரும்புறாரு ஸ்ரீஜா சிந்தாமணியை பார்த்து. பார்த்தா அது அசோக் இல்லை, நம்ம விஷாலு. சிந்தாமணிக்கு மொழி பிதுங்குது. இவன் என்ன இசை கூட ஹாஸ்பிட்டல் ஐசியூல காதல் வசனம்ல பேசிக்கிட்டு இருந்தான், இங்க எப்படி வந்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நைஸா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போதே அடுத்த டார்கெட் அசோக் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு விஷால். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் இசை மேல பாம்பை ஏவி விடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுக்கிறாரு. அவளை முடிக்க பார்த்ததும் இல்லாம என் அண்ணனையும் இப்ப காலி பண்ண நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே உங்களை சும்மா விட்டா நல்லா இருக்காது. அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற உங்க ஆட்டத்துக்கு இன்னைக்கே ஒரு எண்டு கார்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சாட்டையில விளாசு விளாசுன்னு விளாசுறாரு. எவ்வளோ அடி வாங்கணும் திருந்துற ஜென்மங்களா ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும். ஸ்ரீஜாவை பத்தி இவருக்கு தெரியும். ஏன் சிந்தாமணி அத்தை இப்படி இருக்காங்கன்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு? வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.